ராகவன் வந்து கிளைமேக்ஸ்ல ஃபுட் டெலிவரி பாயா வருவாரு. ஃபியூச்சர்ல ஃபுட் டெலிவரி பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா நமக்கு ஏற்கனவே ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க. அது எங்க அப்படின்னா, ராகவனுடைய ஃப்ரெண்டு வந்து வெட்டியா இருக்கிறதுக்கு ஃபுட் டெலிவரிக்காவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா கிளைமேக்ஸ்ல ஃபியூச்சர்ல ஃபுட் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணுவாரு. ராகவன் வந்து கிளைமேக்ஸ்ல எல்லா பேப்பரையும் வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. எப்படி இப்படி ஒருத்தர் வந்து ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு லாஜிக் கொஸ்டின் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே இவர் ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் 96% எடுத்த மாதிரியும் வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கீர்த்தி சொல்ற டைலாக் பார்த்தோம் அப்படின்னா, நீ என்ன எல்லா பேப்பர்லையும் ஹையஸ்ட் மார்க்கா எடுக்கணும், ஜஸ்ட் பாஸ் தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா அவர் எல்லா பாடத்துலையுமே வந்து ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் எடுத்திருப்பாரு. படத்தோடைய ஸ்டார்டிங்ல ராகவன் வந்து ஒரு பெரிய பைக் யூஸ் பண்ணுவாரு. இதே கிளைமேக்ஸ்ல நார்மலான பைக்கை யூஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த பெரிய பைக் என்னவா இருக்கும் அப்படின்னா, வீட்டு கடனை அடைக்க முடியாம வீடு வித்தாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்க அப்பா. அதே மாதிரி ஒருவேளை அந்த 6 மாசத்துல பைக்கை வித்து ஜெயில கோர்ட்டு கேஸ் அப்படின்னு செலவு பண்ணியிருக்கலாம், இல்ல அப்படின்னா வீட்டு செலவுக்கு செலவு பண்ணியிருக்கலாம். லாஸ்டா ஃபுட் டெலிவரிக்காக நார்மலான ஒரு பைக்கை அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்கலாம். கிளைமேக்ஸ்ல ராகவன் வந்து ஒரு எக்ஸாம் எழுதாம தூங்கிடுவாரு. அப்ப பதட்டத்துல ஒரு துளி கண்ணீர் மட்டும் பேப்பர்ல பட்டிருக்கும். அதுக்குள்ளேயும் ஸ்டாஃப் வந்து பேப்பரை வாங்கிடுவாங்க. இதே இது ரீவால்வேஷன் பண்ண அந்த பேப்பர் வந்து திரும்பவும் ராகவன் கிட்டே வரும். அப்ப அவர் விட்ட கண்ணீர் வந்து கண்ணி தண்ணி பட்டு லெட்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அழிஞ்சு போனதையும் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் கம்பெனி வந்து AGS கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனியோடைய பேரை தான் இந்த படத்துல காலேஜ் பேராவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னதான் ஆஃபீஸ்ல இன்டர்வியூலாம் ஏமாத்தி வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் அவர் வந்து இன்ட்ரெஸ்டா வேலையை ஈஸியா கத்துக்குவாரு. இவரால எப்படி கத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கோல்டு மெடல் வாங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல 2 இடத்துல ஆக்டர் ரஜினியோடைய ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒன்னு ஆக்டர் ரஜினி வந்து சிகரெட்டை ஸ்டைலா பல படத்துல இதே மாதிரி தான் தூக்கி போடுவாரு. அதே மாதிரி தான் ராகவனும் ஸ்டைலா தூக்கி போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரெண்டாவதா இந்த ஒரு சீன்ல அவருடைய போன்ல டிசம்பர் 12ன்னு காட்டியிருப்பாங்க. அங்கேயுமே வந்து ரஜினியோட பிறந்த நாளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல கார் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்துல காலேஜ் போர்ஷன்ல வந்து ராகவன் வந்து பிரின்சிபலோடைய கார் கண்ணாடியை உடைச்சிடுவாரு. அதுக்கப்புறம் காலேஜ்ல இருந்து வெளியில வந்துருவாரு. செகண்ட் ஹாஃப்ல அதே கார்ல வச்சுதான் ராகவன் வந்து சிகரெட்டை பிரின்சிபலோடைய கார் மேல போட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி அவருடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆகும். மயில்வாகனன் வந்து தன்னுடைய காரை ராகவனுடைய வீட்டு வாசல்ல குறுக்கால நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அப்ப ராகவன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எந்த மடைய வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள வருவாரு. அதுக்கப்புறம் மயில்வாகனன் வந்து தன்னுடைய பொண்ணை கொடுக்கற மாதிரி கல்யாண பேச்சு பேசுவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து காரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல மழையும் ஒரு பார்ட்டா இருக்கும். கீர்த்தி லவ் பிரேக்கப் ஆகும்போது மழை வரும். இதே இது பல்லவிக்கு மேரேஜ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணும்போதும் மழை வரும். கிளைமேக்ஸ்ல ராகவனை மாப்பிள்ளை கேட்டு மயில்வாகனன் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்பயும் மழை வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ராகவன் வந்து கீர்த்தி கிட்ட என்ன சொல்லுவாரு அப்படின்னா, வெயில் போனதுக்கு அப்புறமாட்டி ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பார்க்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூலு காலேஜ் வேலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து பிஸியா இருக்கிற மாதிரியும் இவர் மட்டும் வெட்டியா இருக்கிற மாதிரியும் இந்த ஒரு சீன் மூலமா டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ராகவனுக்கு இந்த படத்துல 2 தடவை பர்த்டே வரும். அப்ப 2 தடவை வந்து கீர்த்தி தான் கேக் கொண்டுட்டு வருவாங்க. காலேஜ் போர்ஷன்ல ராகவன் வந்து கேக்கை வெட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி கொடுப்பாரு. இதே செகண்ட் ஹாஃப்ல காலேஜ் போர்ஷன் வரும்போது திரும்பவும் பக்கத்துல இருக்கிற குட்டி டிராகனுக்கு தான் ஊட்டி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் கீர்த்திக்கு கேக் கட் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா, எனக்கு பசங்க தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த டயலாக்கு இந்த 2 சீன்ஸ்லையுமே வந்து கனெக்ட் ஆகும். கீர்த்தியும் ராகவனும் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கீர்த்தியோடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்த ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல காஃபிக்கு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ராகவன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, காஃபி எனக்கு வச்சிருங்க, பில்ல அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல லவ் பிரேக்கப் ஆன சீன் நடந்தாலும் கடைசியில் அந்த காஃபிக்கு காசை வச்சுட்டு போற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் பிரேக்கப் ஆனாலும் இங்கேயுமே வந்து தன்னை
தன்னாலதான் வந்து ராகவன் இந்த மாதிரி மாறிட்டான் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் ஹாஃப்ல ராகவனை படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இங்கேயுமே வந்து கீர்த்தியோட கேரக்டரை ஒரு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ராகவன் வந்து காலேஜுக்கு வருவாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார்றதுக்காண்டி போவாரு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நல்லா படிக்கிற பையனை கெடுக்க போறியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா ஒரு எக்ஸாம் பேப்பர் வந்து ஏமாத்திருப்பாரு. அந்த ஏமாத்துற பேப்பர் வந்து யாருடையதா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்கார்ந்துருக்கிற அந்த பையனுடைய பேப்பரா தான் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல உட்காராம லாஸ்ட் டெஸ்க்ல போயிருவாரு. இந்த சீனை கனெக்ட் பண்ற விதமா கிளைமேக்ஸ்ல தன்னுடைய இடத்த அந்த பையனுக்கு விட்டு கொடுத்து ராகவன் வந்து பழைய நிலைமைக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. லவ் பிரேக்கப்ல 2 மாசமா ராகவன் வந்து தூங்கி இருக்க மாட்டாரு. அதனால பைக் ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப ஸ்னேகா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு 10 நிமிஷம் தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது கிளைமேக்ஸ்ல படிக்கிறதுக்காக அவர் 2 மாசம் தூங்கி இருக்க மாட்டாரு. இதை குட்டி டிராகன் கிட்ட டைலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாரு. இவர் தூங்கல அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சீன்ல வந்து படிக்கும்போது கொட்டாவி விட்டுக்கிட்டே படிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ இதனாலதான் கிளைமேக்ஸ்ல 10 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சு எக்ஸாம் ஃபுல்லாவே தூங்கியிருப்பாரு. ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்காண்டி 10 லட்சம் ரூபா ராகவன் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்பாரு. அப்போ அந்த ஒரு சீனில் பேக்ரவுண்டில் ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக கட்டாமல் பில்டிங் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். இந்த நியூஸ் மூலமாக கிளைமேக்ஸில் என்னதான் பணக்காரன் ஆனாலும் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத நியூஸ் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு பில்டிங்கு தேவையானது ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைஃபுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பையனுக்கு கூகுள்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவான், ஆனா ஃபெயில் ஆயிடுவான். இதே இது ராகவனுக்கு கூகுளில் வேலை கிடைச்சிருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸாக எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, V1 கம்பெனியில் என்னதான் ஏமாற்றி வேலைக்கு சேர்ந்தாலும் கூகுள்லையும் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு நோட்டீஸ் போர்டு மூலமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு கம்பெனிக்கு கிளம்புவார். அப்போ அந்த ஒரு சீனில் வந்து அவர் போட்டிருக்கிற ஐடி கார்டில் ஒரு கம்பெனியோடைய நேம் இருக்கும். இவர் பைக்கில் போகும்போது அந்த கம்பெனியும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த கம்பெனிக்கு போகாமல் அப்படியே திரும்பி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அவருக்கு ஈஸியாக அந்த ஐடி கார்டோடைய டேக்கு கிடச்சிருக்கும். நல்லா படிக்கிற பையனுக்கு ஒரு லவ் ட்ராக் ஒன்று போகும். ஆனால் வீடு வசதி இல்லை அப்படிங்கிறதுனால காலேஜ் போர்ஷனில் லவ் பண்ணுறேன் அப்படின்னு எங்கேயுமே வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. இதே இது கிளைமேக்ஸில் வந்து கூகுளில் வேலை கிடச்சதுக்கு அப்புறமாட்டி செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ட்டுன்னு திரும்ப அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயும் இந்த ஒரு சின்ன கேரக்டருக்கு கூட கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காமிச்சிருப்பாங்க. தேனப்பன், KS ரவிக்குமார் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறத 2-3 சீனுக்கு அப்புறம் தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன்லேயுமே வந்து இவங்களுடைய ஃபோட்டோ மூலமாக இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ராகவன் கிட்ட அவங்க அப்பா ஹெல்மெட் போட்டு பார்த்து வண்டி ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எந்த ஒரு சீன்லையுமே வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டியிருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ ரொம்ப பொறுப்பு இல்லாத ஆளாக இருப்பார். கிளைமேக்ஸில் வந்து ஃபுட் டெலிவரி பாயாக வரும்போது ஹெல்மெட் போட்டு வர மாதிரி காட்டுவாங்க. பொறுப்பான பையனாக மாறிட்டாரு அப்படின்னு கன்வே பண்ணியிருப்பாங்க. பல்லவி வந்து ராகவன் கிட்ட இன்னைக்கு டின்னருக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே டின்னர்ல தான் வந்து தேனப்பன் ஃபேமிலி வந்திருப்பாங்க, ராகவன் ஃபேமிலி இருப்பாங்க, பல்லவி ஃபேமிலியும் இருப்பாங்க. அப்போதான் நான் ட்ரைனிங்காக பாம்பேக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காலையில போட்டிருந்த காஸ்டியூம்ல தான் நைட்டு டின்னருக்கும் போட்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த டின்னர் சீனை கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. கீர்த்தி வந்து கார்ல கேக் வாங்கிட்டு வருவாங்க. அதே காரை தான் வந்து பல்லவியை பாக்குறதுக்காண்டி எடுத்துட்டு போவாரு ராகவன். ஆனா கதைப்படி கீர்த்தி வந்து இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா கார் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, கீர்த்தியோட ஹஸ்பண்ட் அதிகமா வசதியா இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லியிருப்பாங்க. அவரு கீர்த்திக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்த கார்ல தான் காலேஜுக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட் விளையாடுறதுக்காண்டியே வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கூட இருக்கும். அதே மாதிரி ரூம்ல அதிகமா கிரிக்கெட்டர்ஸோடைய போட்டோஸும் ஒட்டி வச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைரக்டருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் STRோட படம் வந்து கமிட் ஆயிருக்குது. அதுக்கான ரெஃபரன்ஸா இந்த படத்துலயுமே வந்து காமிச்சிருப்பாங்க. ராகவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல STRோடைய போட்டோஸும் ஒட்டி வச்சிருப்பாரு. கீர்த்திக்கு டிராகன் வந்து எப்படி காலேஜ் போர்ஷன்ல பிடிக்குமோ அதே மாதிரி கீர்த்தி வந்து குட்டி டிராகனை ரசிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ராகவனுடைய கழுத்துல நோட் பண்ணீங்க அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போது சில்வர் செயின் மட்டும் ஒன்று போட்டிருப்பாரு. இதே வேலைக்கு போகாம இருக்கும்போது டிராகன் வச்ச ஒரு டாலர் போட்டு ஒரு சில்வர் செயின் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு ஹை பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமாட்டி கழுத்துல ஒண்ணுமே போட்டிருக்க மாட்டாரு. இந்த ஒரு ஃப்ரேம் மூலமா 48 அரியர்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண மாதிரி காட்டுவாங்க. ஆனா கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 35 எக்ஸாம் அட்டன் பண்ண மாதிரி
மாதிரி இருக்கும். இவரை இந்த படம் முழுக்க குட்டி டிராகன் தான் வந்து சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா இந்த ஒரு சீன்ல மட்டும்தான் அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது இவருடைய உண்மையான பேரை வந்து ரிவீல் பண்ணுவாங்க, வெற்றி அப்படின்னு. மற்ற எல்லா சீன்லயுமே வந்து குட்டி டிராகன் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. கிளைமாக்ஸ் போர்ஷன்ல வச்சுதான் எல்லா உண்மையும் வந்து ராகவன் வந்து ரிவீல் பண்ணுவாரு. அப்ப எல்லாருக்குமே கோவம் வரும். ஆனா இவர் அடிக்கிறதுக்கு அம்மாக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக அம்மா மட்டும்தான் வந்து எமோஷனலா ராகவனை அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த அடிக்கிற சீனை எங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ராகவனுடைய அம்மாவுக்கு ஆரம்பத்திலேயே ராகவன் மேல வந்து பெருசா நம்பிக்கையே இருக்காத மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. பல்லவி போர்ஷனை அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படியே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஒரு சீன்ல வச்சு ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், ஆனா அவன் வந்து என்னை பொய் சொல்லி ஏமாத்திட்டான், அதனால நான் அவனை வந்து லவ் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி திரும்பவும் ராகவன் வந்து ஏமாத்துற கேரக்டரா இருக்கிறதுனால ராகவனோட வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தை அப்படியே நிப்பாட்டியிருப்பாங்க. 2 வருஷத்துல நான் ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு இவானா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டில் தான் ராகவன் வந்து ஃபுட் டெலிவரிக்கு வந்திருப்பாரு. இந்த ஒரு சீன்ல ராகவன் வந்து ஃப்ரெண்டு கிட்ட எப்படியாவது நான் சீக்கிரம் கீர்த்தி ஹஸ்பண்டை விட ₹1 சேலரி அதிகமா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, கண்ணை மூடி தூங்கு, ஒரே பாட்டில் சேலரி அதிகமா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா செகண்ட் ஹாஃப்ல வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டிலேயே சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரியும் அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. டிராகன் படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ டிராகன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோக்கான பார்ட் 2க்கான வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல டிராகன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்க. டிராகன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.